நீங்கள் எப்போவாவது அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காட்சியை உங்களால் பார்த்துருக்க முடியும். நீங்கள் இந்த மரங்களுக்கு நடுவில் ஏன் இந்த இடைவெளி இருக்குதுன்ட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயத்தில் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் போய்கொண்டே தான் இருக்குது. ஆனால் இதற்கான முடிவுகள் எதுவுமே நமக்கு 100% இதுதான் காரணங்கிற மாதிரி எந்த ஒரு முடிவுமே நமக்கு கிடைக்கல. எதற்கு இந்த இடைவெளி இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கன்னா, தனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை மிச்ச மரங்களுக்கு பரவ விடாமல் தடுக்கிறதுக்கும், கீழே வளர்கிற தன்னுடைய இளம் கன்றுகள் எல்லாமே முளைச்சி நல்லா பெருசாக வரணுங்கிறதுக்காகவே இந்த இடைவெளி இந்த மரங்கள் விடலான்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, தன்னோட கிளை இன்னொரு மரத்தின் மீது பட்டு அந்த மரத்தில் உள்ள கிளையை உடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடைவெளி இந்த மரங்கள் விடுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு வேணால் இது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் மரத்துக்கு ஒரு இலையை பறிக்கிறதுங்கிறது அதனுடைய ஆற்றல் மேலே கை வைக்கிறதுக்கு சமம். அதாவது அந்த ஆற்றல் இல்லாமல் இந்த மரத்தால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறப்போ ஒவ்வொரு இலைகளுமே அந்த மரத்துக்கு முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அந்த உயரத்தில் ஒரு இலையை உருவாக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு செயல்முறை. வேர்லேருந்து ஒரு ஆற்றலை அந்த உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கே தனியாக ஒரு ஆற்றலை பயன்படுத்தி தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி இருக்கும்போது அந்த மரத்துக்கு ஒவ்வொரு இலையுமே ஒரு பரிசு போன்றது. அதன் மேலே கை வைக்கிறதுங்கிறது அதோட ஆற்றல் மேலே கை வைக்கிறதுக்கு சமமானது. அப்படி இருக்கும்போது ஒரு இலை சேதமடைஞ்சாலுமே அந்த மரத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். இதன் காரணமாக தான் அந்த காடுகளில் ஒவ்வொரு மரங்களுக்கும் இடையில இந்த ஒரு இடைவெளி இருக்குதுன்னு நம்பப்படுது. நம்ம என்னதான் இவ்வளோ கதைகள் சொன்னாலுமே இதற்கான உறுதியான காரணம் இதுதான் நம்மளால சொல்ல முடியாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த கூற்றையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷனை அவனுடைய இடுப்பு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு சமம். இதில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கப்பெறாததுக்கு காரணம் என்னவெல்லாம் இருக்குன்னா, அதனுடைய உயரம். அந்த உயரத்தில் இருந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த உயரத்தை பார்த்து பயப்படுறது தான் இந்த ஆராய்ச்சியில் ஒரு தெளிவான முடிவு எட்டப்படாததுக்கு காரணமாக பார்க்கப்படுது. இதே போல் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.